ஹலோ டீம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஷைன் சார். இன்னைக்கு 8th பசங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்திருக்கோம்டா. நம்ம வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்போம்ல, ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேர்ல்ட் டூர், ஒரு ரூம் டூர், ஒரு ஹவுஸ் டூர், இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அதாவது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குற மாதிரி. ஸோ இன்னைக்கு 8th பசங்களுக்காக அவங்களோட ஸ்கூல் பேக் டூர் நான் எடுத்து வந்திருக்கேன். என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கலாம், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணுங்கிறத ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்துலாம். ஒரு ஃபன் ஃபில்டாக செஷன். இதெல்லாம் உங்க பேக்ல இருக்கா செக் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா அந்த பேக்கை ஃபில் பண்ணிருங்க. ஓகேவா? செஷனுக்குள்ள போயிடலாமா? எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களோட எல்லா கண்டென்ட்ஸும் நீங்க ஃப்ரீயா வாட்ஸ்அப் கமெண்ட்ல ஜாயின் பண்ணா மட்டும் போதும், ஈஸியா நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அது தவிர இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம்ல நாங்க இருக்கோம். அண்ட் யூடியூப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் அமைத்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. டைமுக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் தெளிவா இருக்கும். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ள போயிடலாமா? எஸ். ஸோ மஸ்ட் ஹேவ் திங்ஸ் ஃபார் கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்துருவோமா? யா. ஃபர்ஸ்ட், டெய்லி ஸ்கூல் டைம் டேபிள் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறாங்கன்னு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா கேரி பண்ணி ஆகணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு செஷன்ஸ் இருக்கும். நீங்க ஹோம்ஒர்க்ஸ் பிளான் பண்ணலாம், எக்ஸாம்ஸ் பிளான் பண்ணலாம், கிளாஸஸ் பிளான் பண்ணலாம், அதுக்கேற்ற புக்ஸ் எல்லாமே பிளான் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இது மறக்காம உங்க பேக்ல எடுத்து வச்சிருங்க. செக் பண்ணிக்கோங்க இருக்கா இல்லையா. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, notebooks and textbooks for all subjects. Yes. இந்த இடத்துல all subjects என்ன மீன் பண்றோம்னா, சம்டைம்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க இந்த பீரியட் இல்ல, இருந்தாலும் புக் கொண்டு வாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த புக் எடுத்துட்டு போகணும், இல்லனா பீரியட் புக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போனா போதும். ஓகே, தட்ஸ் வாட் வி மீன் பை notebooks and textbooks. அது இல்லாம ஸ்கூல் பேக் வச்சு என்ன பண்றது? சார் இதெல்லாம் என்கிட்ட இருக்கும் சார். கண்டிப்பா இருக்கும். ஆனாலும் சில பேர் கிட்ட கேட்டா, சார் நான் புக்கை மறந்து வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்காக இதை மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ அது தவிர ரொம்ப ரொம்ப முக்கியமா பென்சில்ஸ், இரேசர், ஷார்ப்னர்ஸ், பென்சில், ஜியோமெட்ரி பாக்ஸ். எவ்வளவு பேர் உங்க இதுல எவ்வளவு பேர் சார் இரேசர் கொண்டு வரல, ஷார்ப்னர் கொண்டு வரல, ஃப்ரெண்டு கிட்ட வாங்க அப்படி இருக்கும்போது டீச்சர் அப்படியே கடுப்பாவாங்க. ஷார்ப்னரையும் கொண்டு வரல, யூஸ் பண்ணாத, இரேசர் கொண்டு வரல, யூஸ் பண்ணாத அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ நம்ம அது அந்த ப்ரெஷர் கொடுக்காம நம்ம மட்டும் ரிலாக்ஸ்டா அதை கரெக்டா எடுத்துட்டு போனா பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இதையுமே ரெகுலரா செக் பண்ணுங்க. செக் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது பாருங்க, ஹோம்ஒர்க் டைரி ஆர் பிளானர். இதுவும் அதை விட முக்கியம் தான். ஏன்னா இப்போ எல்லார்கிட்டயும் சொல்றது என்ன, ஹோம்ஒர்க் டைரி நீங்க எழுதிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணுங்கிறாங்க. அப்ப அந்த சைனை வச்சு நாங்க டீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம், ஓகே சைன் வாங்கியிருக்காங்க, அப்ப பேரண்ட்ஸ் செக் பண்ணிருக்காங்க, அப்ப ஹோம்ஒர்க் முடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகே. சோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், எஸ்பெஷலி டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. சோ நீங்க கண்டிப்பா உங்களோட ஸ்கூல் பேக்ல இதை வச்சிருக்கணும். எஸ். ஸ்கூல் ஐடி கார்டு அண்ட் எனி ரெக்வயர்ட் பாசஸ். நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஐடி கார்டு. கரெக்டா? இப்போ வந்து அதை நிறைய பேர் வச்சுக்கிறீங்க, பட் ஸ்டில் சம்டைம்ஸ் மறக்கும் போது அது ஆக்சுவலி எப்படி சொல்றது, அது வந்து நம்மள வந்து ஒரு லெத்தாஜிக்குன்னு காட்டுற மாதிரி. ஐடி கார்டு கொண்டு வரது இல்ல, அதுக்கு தேவையான பாஸ், ஏதாவது ஸ்கூல் பாஸா இருக்கலாம், பஸ் பாஸா இருக்கலாம், அது எதுவுமே கொண்டு வரதுனால அந்த ஐடி கார்டு இஷ்யூ எல்லாமே வேணும். ஸோ அதுவுமே நமக்கு கண்டிப்பா கொண்டு வந்திருக்கணும். எஸ். அது தவிர என்ன பண்ணலாம்? எஸ், இது வந்து நிறைய பேரோட பேக்ல இருக்காது, உங்களுக்காக சொல்றேன். ஒன்னு சானிடைசர், இன்னொன்னு டிஷ்யூ. சானிடைசர் எனக்கு மாதிரி பெரிய டப்பா இல்லடா, சின்ன கியூட்டா குட்டியா ஹேண்டியா காம்பாக்ட் டப்பாஸ் இருக்கும். அந்த டப்பால சானிடைசர் இருக்கும். அதை கண்டிப்பா நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நிறைய அவுட் பிரேக்ஸ் இருக்கு, நிறைய ஜெர்ம்ஸ், நிறைய அவுட் பிரேக்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன ஒரு சானிடைசர் உங்க லைஃபே ஹெல்ப் பண்ணும். கரெக்டா இல்லையா? உங்களுக்கு அன்னெசரியா நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும், அப்ப அது எல்லாமே ரிமூவ் பண்றது யாரு? இந்த சானிடைசர்ஸ். ஓகே. அண்ட் எமர்ஜென்சி துடைக்கணும் ஏதாவது வேணும்னா டிஷ்யூஸ் வச்சுக்கலாம். ஓகே. சோ உங்களுக்கு திடீர்னு ஒரு கஃப் வருது, ஸ்னீஸ் வருது, ஹேண்ட்கர்ச்சீஃப் இருந்துச்சுனா பரவாயில்ல, இல்லைனா டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிக்கலாம், நீங்க உட்கார்ற ஸ்பேஸ் வைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஹெல்த் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீங்க 8th பசங்கல, உங்களுக்கு இம்யூனிட்டி எல்லாம் நீங்க டெவலப் பண்ணணும். இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா மாத்தணும். சரியா? எஸ். ஃபைன். ஆர்கனைசேஷன், அதாவது நீங்க ஃபோல்டர் ஆர் ஃபைல்ஸ் ஃபார் ஹேண்ட்அவுட்ஸ், ஜிப்லாக் பேக்ஸ் ஆர் கீப்பிங் திங்ஸ் ரைட். அது உங்க இஷ்டம். அதாவது எனக்கு வந்து சில முக்கியமான பேப்பர்ஸ் இருக்கு, எக்ஸாம் பேப்பர்ஸ் இருக்கு, ஒரு முக்கியமான சில நோட்ஸ் இருக்கு, டயக்ராம்ஸ் இருக்கு, சில A4 ஷீட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சும்மா பேக்ல இப்படி வச்சுட்டு போனா கசங்கிரும். ஏன்னா அது எல்லாமே நம்மளோட இம்ப்ரெஷனை காட்டுது, உனக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது காட்டுது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சின்னதா ஒரு ஜிப்லாக் ஃபைல் ஒரு 10-15 rupees கிடைக்கும், அதை வாங்கி அழகா வச்சு பிளேஸ் பண்ணி பேக்ல வச்சீங்கன்னா அசையவே அழகா நிற்கும். உங்களுக்கு முக்கியமான பிரசன்டேஷன்ஸ் பண்ண பேப்பரா இருந்தா உள்ள வைக்கலாம், A4 ஷீட்ஸா இருந்தா உள்ள வைக்கலாம். எதுனாலும் நீங்க அழகா அந்த ஜிப்லோ கவர்ல மார்க் ஷீட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், எல்லாம் அதை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய பேர் இருக்காது. கரெக்டா? ஸோ அதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு ஆர்கனைஸ்டா ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். எஸ், ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட், ஐ எம் நாட் வரிட் அபவுட் எனிதிங் மைண்ட்ஸ் கண்டிப்பா வரணும். ஓகே. அடுத்து வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்.
நான் பாருங்க தெளிவா எழுதியிருக்கேன், ஸ்நாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனா ஹெல்த்திங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, தண்ணி பாட்டில் மிஸ் பண்ணக்கூடாது, லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம எது மறந்தாலும் லஞ்ச் பாக்ஸ் மறக்க மாட்டோம். ஏன்னா டீச்சர்ஸ் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி கரெக்டா, நோட் புக் மறந்துட்டா சார் அப்படின்னு சொல்லும்போது சோறு மறந்தேன்னு கேட்பாங்க கரெக்டா. ஸோ அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் மறக்க மாட்டோம். பட் ஸ்நாக்ஸ் நீங்க ஹெல்த்தியா மாத்துங்க. கோ ஃபார் சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எல்லாமே கொண்டு போங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டா ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும்டா, ஆனா இது வந்து எப்போ தெரியுமா உங்களுக்கு ஒரு பிரச்சனையே வரும், ஏன் ஏஜ்ல வரும் உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ ஹைலைட்டர்ஸ், ஸ்டிக்கி நோட்ஸ், அம்பர்லா, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் கிட்ட இருக்காது. ஹைலைட்டர்ஸ் ஏன் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்க என்ன ஒரு புக் படிக்கிறதாலும் சரி, என்னவா படித்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும் போது நீங்க ஒரு ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே உங்க மைண்ட் அப்சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ நீங்க ரிவிஷன் பண்ணும்போது குயிக்கா உங்க கண் எங்க போகும், அந்த ஹைலைட்டர் கிட்ட தான் போகும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் நோட் கிட்ட போகும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிட்ட போகும். ஓகே, ஸோ ஹைலைட்டர் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ நாட் தட் காஸ்ட்லி, இட் கேன் பி மேனேஜபிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஸ்டிக்கி நோட். ஸ்டிக்கி நோட்ஸ் எதுக்கு சொல்றோம்னா, உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஃபார்முலாஸா இருக்கலாம், சின்ன சின்ன டிப்ஸா இருக்கலாம், சின்ன சின்ன பார்ட்ஸா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன ஸ்டிக்கி நோட்ஸ்ல அங்கங்க எழுதி அழகா ஒட்டி வச்சுக்கலாம். எதுக்கு, ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல உங்களை பத்தி நீங்க எழுதலாம், டெஸ்க்ல ஒட்டி வச்சிருங்க. ஐ ஆம் ஹார்ட் ஒர்க்கிங், the place is for study. இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்ஸ் எல்லாம் எழுதி அழகா எடுத்து அந்த பிளேஸ் அப்படியே பாசிட்டிவா மாத்திருங்க. அதுவும் நீங்க பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அம்பரல்லா மறந்துடாதீங்க. மழை வரும்போது ஐயோ புக்கை எடுத்து வைக்கிறது, பேக் எடுத்து வைக்கிறது, லஞ்ச் பேக் வைக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. அதுவும் இல்ல நான் அப்படியே மழையில் நனைஞ்சிட்டே போவேன்னா அடுத்த நாள் ஹச்சுன்னு இருப்பீங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஹேவிங் an umbrella or a raincoat, that will be sufficient. ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி உங்க பேக்ல என்னெல்லாம் இருக்கு, இதை தவிர என்ன இருக்குங்கிறது கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல சிலங்கிட்ட இது எல்லாமே இருக்கு, நான் வந்து சில விஷயங்கள் மிஸ் பண்றேன், அதை நான் அப்டேட் பண்ணிக்கிறேங்கிறது நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருக்கீங்கன்னா அதையும் கண்டிப்பா சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கானா ஸ்கூலுக்கு அலௌடு இருக்கிற மாதிரி. ஓகே, அதுக்குன்னு சரி நான் பெட்டை கொண்டு போறேன், என்கிட்ட ஒரு கிளி இருக்கு, அந்த கிளியை ஒடிச்சு கொண்டு அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகே, ஸோ உங்ககிட்ட என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங். அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் இது எல்லாமே நீங்க இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம்ல ஈஸியா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இந்த நோட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிடும். சரியா? அண்ட் யூடியூபை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனுக்கும் டைமுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.